நான் வந்து ஒரு தீகா பின்னணியிலிருந்தும் வரேன். பின்னணி. ஆமாம், என்னுடைய அம்மா வழி, என்னோட தாத்தாவாக இருக்கட்டும், என்னோட அம்மம்மாவாக இருக்கட்டும், என்னோட குடும்பத்தில் தீகா என் குடும்பத்தை வளர்க்கல, தீகாவை வளர்க்குறதுல என் அம்மம்மா ஈடுபட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து தலைவர் மீது மிகுந்த பற்றுள்ள ஒரு குடும்பம். அந்த ஈழப்போராட்ட வரலாறு எங்களோட வரலாற்றில் ஊறி போன ஒரு வரலாறு தான். மலையக தமிழர்கள். ஆமாம், என் தம்பி பேர் பிரபாகரன். வைகள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மைண்டு, அதனால அதை ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. நான் பேசும்போதே நீங்க தெரியுது. நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறேன். என் சார்ந்த பிற பெண்கள் வந்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் எனக்கு இருக்குது. அந்த இடத்துல அதை நிரப்புறதுக்கான அரசியல் தேவை இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எட்நூறுகளின் தொடக்க காலத்திலிருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பெண்கள் வந்து இதற்காக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க, பல்வேறு தளத்துல, எல்லா இடங்கள்லையும். பட் இங்க வாங்கி கொடுத்த டிராவிடியன் மூவ்மெண்ட் தானே. இங்க அரசியல் தளத்தில் இருந்தவர்கள் அவர்கள். அதாவது இந்த வாங்கி கொடுத்ததுங்கிறத நம்ம மாத்துவோம். இதை வந்து நாங்க உங்களுக்கு பிச்சை போட்டோம், இங்க யார் இருந்தாலுமே அதை செஞ்சு கொடுத்துருப்பாங்கிறதா என்னுடைய பார்வை. சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் இருந்திருந்தால் இந்நேரம் ஆட்சி அதிகாரம் முதற்கொண்டு, அதாவது பாலிசி டிசிஷன் மேக்கிங் முதற்கொண்டு பெண்கள் அமர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. இப்போ 50-50 பெண்களுக்கு ஆட்சி அதிகாரம்ங்கிறது இட் இஸ் ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸ். இவ்வளோ நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோன்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுக்கிற கட்சிகளால் அதை பண்ண முடியாதா? நீங்கள் நாங்கள் பண்ணலையா? உடனே நடக்கிற உலக அரசியலை, ஜியோ பாலிட்டிக்ஸ் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா அந்த அரசியல் எல்லாமே வளம் சார்ந்த அரசியல் தான். ஒரு நாட்டில் உள்ள வளத்துக்காக வேறொரு வல்லாதிக்க நாடு வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற அரசியல் தான் அது. அதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் பாலிட்டிக்ஸ். தேசிய இனங்களின் உரிமைகள்னு இருக்குல்ல, அதுவும் பாஜக பேசும் இந்திய தேசிய அரசியல் அப்படிங்கிறதும் ஒண்ணா? இல்ல, கட்டாயமா இல்ல, கிடையாது. அப்ப நம்ம என்ன பேசுறோம்? ஆனா திராவிடியன் ஐடியாலஜி இல்லாமலும் பார்ப்பனத்தை எதிர்க்கக்கூடிய, அந்த சமூக நீதி சார்ந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய, வர்க்க வேறுபாட்டை எதிர்க்கக்கூடிய, பெண் விடுதலையை நோக்கிய இந்த அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல். இப்ப இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லும் பொழுது இஸ் இட் நாட் ஸ்டாண்டிங் ஆன்டி டு பிஜேபி பாலிடிக்ஸ்? நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் மீண்டும் தனிச்சே போட்டிடுறீங்க அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில், என்ன தைரியத்தில் அதை பண்ணுறீங்க? ஒரு மாநாடு நடத்தணும் பார்த்தீங்களா, 5 லட்சம் பேரை கூட்டி, யாராவது யோசிச்சிருப்பீங்களா? இது வரைக்கும் எங்ககிட்ட அடிக்கடி கேட்க நான் யோசிச்சேங்க. நிறைய விவசாயிகள் இருக்காங்க. நானே ஒரு விவசாயி தான். அல்டர்னேட் ஃபார்மிங் நான் பண்றது. அல்டர்னேட் ஃபார்மிங் வெர்டிகல் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணீரில் செடி வளர்ப்பது. இனம் மேலும் தன் மொழி மேலும் இவ்வளவு ஒரு தன்னுடைய சூழலியல் மீதும் இவ்வளவு ஒரு காதல் கொண்ட ஒரு மனிதன், நம்மளை நம்பி நிற்கிற ஒருத்தவங்களோட உரிமையை வந்து எனக்கு இதனால சில ஆதாயம் வருதுன்னு சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. இப்போ வேற யார் கூட போய் நிற்க முடியும்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் 2026 தேர்தல் களம் நிகழ்ச்சி. இன்றைய நமது நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சூழலியல் பாசறை மாநில செயலாளரும் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமிகு வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு, ரொம்ப ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்தீங்க, இந்த நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குறது ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள், பல இயக்கங்கள் உருவாயிருக்குது. ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்து சூழலியலுக்குன்னு தனியாக ஒரு பாசறையை போட்டு அந்த பாசறைக்கு தொடர்ச்சியான களப்பணிகளை கொடுத்து தொடர்ந்து வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க.
எப்படி அந்த மோட்டிவ் வந்துச்சுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நான் உங்களை பற்றின விஷயங்களுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் மற்ற விஷயங்களை சொல்லுவேன். பட் சூழலியல் பாசறையினுடைய ஒரு மாநில செயலராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி. என்னோட பட்டப்படிப்பு சூழலியல் சார்ந்தது தான். என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி தான் என்னோட கோர் வேல்யூ ரிசர்ச். சூழலியல் சார்ந்த சிந்தனைகள் எனக்கு எப்போவுமே மிகுதியாக உண்டு. அது சார்ந்த தேடலும் எப்போவுமே இருக்கும். அது இல்லாமல் அரசியல் சார்ந்த தேடல், அரசியல் புரிதல். நான் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட பெண் தான் சின்ன வயசுலேருந்து. அப்படி இருக்கும்பொழுது அரசியல் சார்ந்த தேடல் தொடர்ந்து இருக்கும்பொழுது சூழலியல் அரசியல் பேசுகிற ஒரு அமைப்பு, அப்படி தான் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் நான் வந்து எனக்கு அவர் அறிமுகம் ஆகும் பொழுது அரசியல்வாதி ரொம்ப கை தேர்ந்த சூழலியல் சார்ந்து சொல்லி ஈர்க்கப்பட்டது தான். அப்படி ஈர்க்கப்பட்டு யாரா இவர் இவ்வளோ தெளிவாக வந்து ஒரு அரசியல் பேசுகிற ஒருத்தரால் அறிவியல் நுட்பத்துடன் சூழலியல் சார்ந்த சிந்தனைகளை வந்து தெளிவுபடுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு வியப்பின் மிகுதியில் தான் வந்து நான் வந்து இந்த அமைப்புக்குள்ளே வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சூழலியல் சார்ந்த அரசியல், என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். அந்த விதத்தில் இந்திய அரசியல் அளவிலேயே இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி வந்து சூழலியல் சார்ந்த அரசியலுடைய புரிதலை வந்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு பரப்புரையாகவும் சட்ட போராட்டங்கள் வழியாகவும் ஒவ்வொரு செயல் திட்டங்கள் வரும்பொழுதும் உங்களுடைய நிலம், நீர், காற்று எப்படி மாசுபடுதுங்கிறதையும் அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுல நாங்கள் முன்னோடியாக இருந்துட்டு இருக்கோம். இந்த அரசியல் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மற்ற எல்லாத்த விட இந்த அரசியல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணும். நிச்சயமா பட்டாசா கொளுத்தி போட்டீங்க. என்னன்னா எதுக்காக நான் அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா, அது வந்து ரொம்ப இன்னைக்கு தேவையான ஒன்றா இருக்குது. அதே சமயம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாராமுகத்தை அதன் மேலே வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களை அதுல இருந்து ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றிய அறியாத சில விஷயங்களையும் வந்து இந்த சொசைட்டிக்கு எடுத்து சொல்லணும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வேட்பாளராக களமிறங்குறீங்க. ஃபியூச்சர் எம்எல்ஏவாக கூட உங்களுக்கு ஆவதுக்கான பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால வெண்ணிலா தாயுமானவனை இப்போ ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக எனக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பார்ட்டியில் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நபராக தெரியும். தொடர்ச்சியாக சூழலியல் அரசியலில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் உங்களுடைய இலக்கு, நோக்கம், பயணம் அப்படிங்கிறது பாலிடிக்ஸுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? ஹூ இஸ் வெண்ணிலா தாயுமானவன்? உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? நான் ஒரு பியூர் அகடமிஷியன். நான் ஒரு அகடமிக் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோட அப்பா வந்து ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர். அவர் ஒரு டெல்லி ஐஐடி பிஹெச்டிஎன் பேசிக்காக. ஸோ படிப்பு முழு நேர படிப்பு இப்படி தான். அம்மா வந்து ஷீ இஸ் ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி. ஸோ படிக்கணும் அப்படியே இந்த மார்க் வாங்குறது இப்படி இருக்கும். இதில் வந்து எனக்கு பயாலஜி பேஸ்டு எஜுகேஷன் ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். நான் வந்து ஒரு தீகா பின்னணியிலிருந்தும் வரேன். ஆமாம், என்னுடைய அம்மா வழி, என்னோட தாத்தாவாக இருக்கட்டும், என்னோட அம்மம்மாவாக இருக்கட்டும், எனக்கு ஐடியாலஜிக்கலாக தாக்கம் அப்படிங்கிறது என்னோட தாத்தாவோட தாக்கம் நிறையவே இருக்கும், என் அம்மம்மா தாக்கம் நிறையவே இருக்கும். நிறைய எனக்கு வாசிப்பு பழக்கமுமே அவங்க கிட்ட இருந்து வந்தது தான். என்னோட தாத்தா கிட்ட இருந்து வந்தது தான் என்னுடைய வாசிப்பு பழக்கமுமே. ஸோ கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாகவே ஒரு அரசியல் படுத்தப்பட்ட பெண் தான். தோ வந்து டைரக்டா தீக அரசியலோ திமுக அரசியலோ எனக்குள்ள ஊட்டப்பட்டோ களத்துல நான் போய் நிக்காட்டி கூட ஐடியாலஜிக்கலா அரசியல் ரீதியா எனக்கு வந்து நல்ல புரிதல் இருக்கு. ஆமா, ஒரு பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளா இருக்கட்டும். நான் நிறைய மேடை ஏறி பேசியிருக்கேன், நிறைய டிபேட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பங்கு கொண்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது எப்போவுமே இருக்கும், இந்த அரசியல் தேடல் எப்போவுமே இருக்கும். நான் உயிரியல் தொழில்நுட்பவியல் வந்து படிக்கணுங்கிறது நான் ஸ்கூல்லேயே வந்து எடுத்த முடிவு தான். அதே போல் படித்தும் கோ ரிசர்ச்லேயே இருக்கணும். தோ இப்போ என்னோட ஏராலெல்லாம் வந்து எப்படின்னா எதர் நீங்கள் வந்துட்டு என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரி, அப்போ தான் ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆகிட்டு இருந்தது. ஸோ யூ கோ தேர், உங்களுக்கு அது வந்து ஈஸி அண்ட் குட் மணி அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் நான் பல முறை வந்து நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கேன் நல்ல சம்பளத்துக்கு. பட் ஐ நெவர் சோஸ் இதுக்குள்ளே தான் இருக்கணும், கோர் ரிசர்ச்குள்ளே இருக்கணுங்கிறது வந்து என்னோட ஒரு முடிவாகவே இருந்தது. அப்போ நல்ல ஆய்வுக்கூடங்களில் போகணும், நல்ல ஆய்வுக்கூடங்களை தேர்ந்தெடுத்து போகணும், அரசு சார்ந்து இருக்கிற ஆய்வுக்கூடங்களா போகணுங்கிறதுல அது என்னோட ஒரு தீர்க்கமான பார்வையா இருந்தது. அப்படித்தான் நான் லேண்ட் ஆனது ஐஐடி மெட்ராஸோட சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. ஆமா, ஸோ அங்க வந்துட்டு கழிவு மேலாண்மையில உள்ள போனேன். இனிஷியலி வந்து மாலிகுலர் பயாலஜி லைன்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஜெனட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. அதுல ஈர்க்கப்பட்டு தான் பயோடெக்னாலஜி லைன் நான் எடுத்ததே.
இங்கே ஐடியில் போனப்போ தான் கழிவு மேலாண்மை என்விரான்மெண்டல் சயின்சஸ்குள்ளே போகிறோம். அப்போ போகும்பொழுது என்விரான்மெண்டல் சயின்ஸ் சார்ந்த அந்த என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜின்னு சொல்லப்படுற என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வந்து நம்ம கழிவு மேலாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் வந்து ஆமாம், அதுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்தப்படுறோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஆண்டு என்னுடைய ஆய்வு இருக்குது. அதில் என்னோட ஒரு பேப்பர் கூட இருக்குது, சிக்கன் ஃபெதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பேப்பர் கூட, ரிசர்ச் பேப்பர் இருக்குது. ஸோ அது ஒரு அந்த ஐஐடி அந்த காடு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி. எந்த ஆண்டுல இருக்கும் இது? இது வந்து 2013 12ல இருந்து ஒரு 2018 19 வரைக்குமே இது என்னோட டிராவல் இது. ஸோ அந்த ஐஐடியோட அந்த கானோட ஒரு அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அந்த கழிவு மேலாண்மை அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு தாக்கமாக இருக்கட்டும், அதோட தாக்கம் எனக்கு பெருமளவில் இருந்தது. அப்போ வந்து அரசியல் தேடல் இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு வந்து எப்போவுமே இந்த திமுக பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா கூட திமுக தான் அரசியல் களம், திமுக ஃபேமிலி தான். எனக்கு வந்து திமுக மேல பற்றுதல் இல்ல இந்த ஃபேன் கிளப் மென்டாலிட்டி அதெல்லாம் எந்த காலத்துலயுமே இருந்தது இல்ல. ஸோ அப்ப நமக்கு வந்து ஒரு வேறுபாடான அரசியல் நோக்கி போகும்பொழுது நம்மளோட பார்வை அறிவியல் சார்ந்ததா இருக்கும் பொழுது சில விஷயங்களுக்கான தீர்வுகள் வந்து நிரந்தரமா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற தேடல்லாம் இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டு ஹேப்பன்ஸ். ஜல்லிக்கட்டுல டைரக்டாவே போய் போராட்ட களத்துக்கு போறோம். கிட்டத்தட்ட 7 நாள் நான் மரினால இருந்திருக்கேன். நானும் நைட்டு தூங்காம அங்க இருந்து அங்க அதை ஆர்கனைஸ் பண்றது, அங்க உள்ளவங்களுக்கு வாலண்டியரிங் ஒர்க் பண்றது, பேசுறது, இன்ஸ்பயர் பண்றது, இது எல்லாமே இருந்திருக்கு. அது முடிந்ததுக்கு அப்புறம் அந்த வேகம் குறையவே இல்லை. நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நோக்கி நகருவோம் நம்ம. ஓகே சரி, நம்ம இனிமே சும்மா இருக்க கூடாது, இப்படிலாம் நம்மளால தீர்வுகள் கொண்டு வர முடியுது சிக்கல்களுக்கு அப்படின்னு தோணும் பொழுது நான் அறப்போர் இயக்கத்தோட மீட்டிங்ஸ்ல போய் கலந்துட்டு இருந்திருக்கேன், மக்கள் பாதையோட மீட்டிங்ஸ்ல போய் கலந்துட்டு இருந்திருக்கேன். இப்படியே சுத்திட்டு இருப்பேன். எங்கெல்லாம் வந்து அப்போ அந்த கிரௌட் நம்மளோட அங்க போராட்ட களத்துல இருந்த கிரௌட் வந்து எங்கெல்லாம் போயிட்டு மக்கள் கூடுற இடங்கள்ல போய் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் என்னன்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறது, எப்படின்னு சொல்லி பார்க்கறது. அப்பதான் வந்து என்னுடைய கணவர், என்னுடைய இணையர் வந்து அண்ணனுடைய பேச்சுக்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. நீ ஏன் வந்து இவருடைய பேச்சை கேட்கக்கூடாது, உனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டுப்பாரு அப்படிங்கும் பொழுது நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னுடைய அம்மா வழி வந்து மலையக தமிழ் பின்னணி, மலையக தமிழர்கள். ஆமா, என் தம்பி பேரு பிரபாகரன். நாங்க வந்து தலைவர் மீது மிகுந்த பற்றுள்ள ஒரு குடும்பம். அந்த ஈழப்போராட்ட வரலாறு எங்களோட வரலாற்றுல ஊறி போன ஒரு வரலாறு தான். ஸோ அது ஒன்று இருக்கும் பொழுது இப்ப அண்ணனோட பேச்சுக்களை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு என்ன சொல்றது, பல்பு போட்ட மாதிரி நம்ம இடம் இட்ஸ் லைக் ஹோல்சம். அப்படி நான் சொன்ன மாதிரி சூழலியல் அரசியல் சார்ந்து ஒரு அரசியல்வாதி எப்படி இவ்வளோ தெளிவா பேச முடியுது அப்படிங்கிற ஒரு வியப்பு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த அரசியல் என்ன ரொம்ப நெருக்கமா எடுத்துக்கிட்டு போச்சு, அண்ணன் கிட்ட வந்து கொண்டு போச்சு. அந்த ஈழப்போராட்ட வரலாறு உயிர் போட வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெருங்கூட்டம் இருந்துகிட்டு இருக்குங்கிற போது அந்த கூட்டம் தான் எனக்கான கூட்டம் அப்படிங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து எனக்கு எந்த ஏமாற்றமோ இல்லை வந்து எந்த ஒரு டவுட்டோ கன்ஃபியூஷனோ எதுவுமே இருந்ததில்லை. ஐ எம் so happy that I get to speak in the politics with these people. ஓகே, துவக்கத்துல தான் ஆரம்பிக்க சொன்னா நீங்க எண்டு வரைக்கும் அப்படியே முடிச்சிட்டீங்க. அஃப்கோர்ஸ் இருந்தாலுமே கூட உங்களுடைய பயணம் புரியுது. உங்களுடைய சொந்த ஊர், அதில் நீங்கள் இருந்த காலகட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் பள்ளி காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு இருந்து அதன் பிறகு அதை மாற்றிருக்கிறீங்களா அல்லது இலக்கு நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அந்த விஷயத்தை பற்றி. நான் வந்து தேவகோட்டை, என் ஊர் தேவகோட்டை. நான் படித்ததெல்லாம் தஞ்சாவூர், அதாவது பிழைக்க வந்த ஊர் வந்து தஞ்சாவூர். நான் எங்களோட ஊர் தேவகோட்டை. ஆமாம், தேவகோட்டை. பள்ளி அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வெறுமனே அகாடமிக்ஸ் தான், படிக்கிறோம், இது பண்ணுறோம். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருப்பேன். இந்த மேடை, நான் தான் சொன்னேன்ல, ஆமாம், நான் வந்து 6th ஸ்டாண்டர்டில் கண்ணகியா 3 ஆக்ட் பண்ணி அது பல மேடையில அவார்டு வாங்கி இப்படி இந்த மாதிரி அது நிறைய மேடை ஏறுவேன், கவிதைகள் பேசுவேன். பாரதியார் மேல ஒரு பித்து உண்டு எப்பவுமே, அது சின்னதுல இருந்தே உண்டு. பாரதியார் பாடல்கள் போய் பாடுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க. திருவள்ளுவரா நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி தான். அந்த பள்ளியில வந்துட்டு தமிழ்ல பேசினா 5 ரூபாய் ஃபைனு என்னோட ஸ்கூல்ல. என்ன சொல்றீங்க? நான் படிச்ச ஸ்கூல்ல அந்த டைம்லயே வாங்க. எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா வேடிக்கையா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து போயிருக்கோம். சொல்ல போனா நானே அந்த ஃபைன் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அப்படி இருந்த பள்ளியில நான் வந்து தமிழ்ல மேடை ஏறி பேசியிருக்கேன். தமிழ் நாடகங்கள்ல தான் நடிப்பேன். என் தமிழ் ஆசிரியருக்கு நான் இன்னும் பெட்ட ஐயா இருக்காரு இப்பவுமே. இப்படி போயிருக்கு. ஸோ அது பியூர்லி அகடமிக் தான், ரொம்ப பொலிட்டிக்கல்னு சொல்ல முடியாது.
கல்லூரி போனதுக்கு அப்புறம் நிறைய நம்ம இந்த ஹாஸ்டல்லாம் போய் தங்கும் பொழுது அப்ப ஓரளவுக்கு அரசியல் பேசுவோம். நான் எப்பவுமே பேசிக்கிட்டு இருந்தது பெண்ணியம் சார்ந்த அரசியல் தான். பெண்ணியம் சார்ந்த அரசியலா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் சயின்ஸா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பார்வை எப்பவுமே எனக்கு. பட் அப்பவே நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணுமே. இப்போ ஃபெமினிசம் சார்ந்து பேசுறீங்கன்னா தமிழ் சமூகத்துல பல கட்சிகள் இருக்குது. அப்போ அவங்க இருக்கிற சைடுல நீங்க ஏதாவது ஒன்று எடுத்து இருந்திருக்கணுமே, அதனால கேட்கறேன். இல்ல எப்படின்னா வீட்டுல டிராவிடியன் பேக்கப் இருக்கிற ஒரு பெண்மணி நீங்க, அப்படி இருக்கும்போது அந்த சைடு ஏன் நீங்க நகரல? வீட்டில் இருக்க பெண்கள் தான், அதாவது ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் எம்பவர்ட் விமன். என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட அம்மம்மாவா இருக்கட்டும், ஹைலி எம்பவர்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே தீகா சாயல் தான் எனக்கு, பெரியாரியவாதம் தான். அதாவது பெரியாரை வந்து நான் பள்ளி பருவத்தில் படிச்சதில்லை. நான் வந்து எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னா கல்லூரி டைம்ல தான். நான் வந்து பள்ளி பருவத்தில் படிச்சது பாரதியார, கல்லூரி டைம்ல தான் நான் பெரியார் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். பெரியாரை படிக்கும் பொழுது என் பார்வை, பெண்ணியம்னு சொல்லி என்னோட பார்வை அவரோட பார்வையோட ஒத்து போகுது. அண்ட் நான் வந்து ஏத்திஸ்ட், செல்ஃப் மேட் ஏத்திஸ்ட் தான். நான் எனக்கு ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல இருந்தே எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது எனக்கு கனெக்டிவிட்டி ஏற்படவே ஏற்படாது. நான் எனக்குள்ளேயே வந்து கேள்வி கேட்டுப்பேன். இங்க வந்து கும்பிடுறமே அந்த உருவத்தை பார்த்தா எனக்கு எதுவும் தோணாது. எனக்கு வந்து ஒரு கோயிலோட அட்மாஸ்பியர் பிடிக்கும். அந்த கோயிலோட சிற்பக்கலையோ இல்ல அங்க இருக்க அந்த தரையில காலை வச்சா சில்லுன்னு இருக்கிறதா இருக்கட்டும், அந்த அங்க வர்ற அந்த ஸ்மெல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நான் விரும்புவனே தவிர எனக்கு அந்த இடத்துல வந்து எதையோ நம்ம ஆத்மார்த்தமா தேடி வந்திருக்கோம், யாருக்கிட்டையும் நம்ம முறையிடுறோம் அப்படிங்கிறது எனக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அது ஒரு அறிவியல் சார்ந்த பகுதிக்குள்ள நான் நகரும் பொழுது அது இன்னுமே எனக்கு எவல்யூஷனரி சயின்ஸ் படிக்கும் பொழுது, ஜெனடிக் சயின்ஸ் படிக்கும் பொழுது எனக்கு இன்னுமே அது ஸ்ட்ராங் தான் ஆச்சு. அப்ப பெரியாரை எடுத்து படிக்கும் பொழுது எனக்கு சிங்க் வந்து கம்ப்ளீட்டாவே இருக்கு. அப்ப அண்ணனோட பாதை தான் வழிகாட்டிகள்ல முதன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுன ஒரு இதுதான். அதை தவிர்த்து அரசியல் தளம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்க எம்பவர்டான பெண்களை நம்ம பார்க்குறோம். அவங்க திமுக சார்பு நிலை தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை திமுக தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கும் போல, நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு முன்னகர்ந்து வந்திருக்கோம், படிச்சிருக்கோம், இவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் திமுகவோட பின்னணி அரசியல் வந்து ரொம்ப முக்கியம் போல அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் அது. பேசிக்கா பெரியாரியவாதம் தான் எனக்கு வந்து எப்பவுமே என்ன ரொம்ப ஈர்த்தது. இப்பவுமே வந்து நம்ம இங்க தமிழ் தேசிய தளத்துல எல்லாரும் என்கிட்ட வந்து பிற ஆளுமைகள் பத்தி பேசும் பொழுதே நான் வந்து நட்பு வட்டத்துல கேட்கறது என்னன்னா, இவங்களோட பெண்ணியம் சார்ந்த சிந்தனை என்னவா இருக்கும், என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்பேன். எனக்கு மத்த எல்லாம் சொன்னாலுமே இதுலயே நிப்பேன், இந்த பாயிண்ட்லயே நிப்பேன். அப்ப இப்போ நம்மளோட இங்க கட்சியில என்னோட இருக்கிற நட்புறவுகள் வந்து அது சார்ந்த புத்தகங்கள் எடுத்து கொடுப்பாங்க. உனக்கு தெரியல, இந்தா படிச்சு பாரு, பெரியார் மட்டும்தான் பெண்ணியம் பேசினாரு நம்மகிட்ட விற்கப்பட்டிருக்கு, வேற நிறைய பேர் பேசியிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதரையாவோட பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் புத்தகம்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. சோ அவர் நம்ம நம்புற விஷயங்கள் இப்ப எனக்குன்னு ஒரு உரிமை எனக்கு தெரியும். நான் வந்து என்னோட உரிமைகள் சொல்லப்பட்டு தெளிவாக விளக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு பெண். என்னை யாரும் நினைச்சு கூட சஃபகேட் பண்ணிட முடியாது. அப்ப எனக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குல்ல. சோ என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அரசியலை யாரு முன்னெடுத்து வச்சாலும் நான் அதுக்குள்ள சேர்ந்து நடை போடுவேன். அப்படிதான் நான் பெரியாரியவாதத்தை பார்த்தேன், பெரியாரிய சிந்தனைகளை நான் பார்த்தேன். எங்கன்னா இனம் மொழி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது முரண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க வந்து நம்ம பின்தங்கி போறோம். அந்த இனம் சார்ந்த உரிமைகள் மீட்டெடுக்கிற இடத்துல பெண்கள் சார்ந்த உரிமைகளும் பின்னுக்கு தள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து மேலோங்குது. அரசியல் ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிக்கும் போது அப்ப நம்ம கருத்துக்களும் பார்வைகளும் மாறுது. அவ்வளவுதான். ஓகே, இருந்தாலும் எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பெண்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கணுமே, இப்போ உங்களுடைய பர்சனலாக வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை நோக்கி நீங்கள் நகர்ந்துருக்கலாம், நீங்கள் ஒரு குடும்ப சூழலுக்குள்ளே இருந்தீங்க, எப்படி வந்து பாலிடிக்ஸ்குள்ளே போகணுங்கிற எண்ணம்? இப்போது நீங்கள் ஒரு டிராவிடியாலஜி பேக்கப்பாக இருந்தாலுமே கூட பாலிடிக்ஸுக்கு போகணும், நம்ம அதில் போய் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் வந்திருக்கும்ல, அந்த ஸ்பார்க் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னோட அம்மம்மா வந்து திமுகல வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா, திருவடான கேண்டிடேட்டா நின்னவங்க. ஷி வாஸ் சேர்மன், கவுன்சிலர், தேவக்கோட்டை பகுதி. அவங்க ஷி வாஸ் அ பொலிட்டீஷியன். அவர் பாலிட்டிஷியனை பார்த்து வளர்ந்தவ தான். ஒரு தனி பெண்ணா வந்து, அதாவது தேவக்கோட்டையில கமலம் செல்லத்துறை அப்படின்னா அக்கா, ஷீ இஸ் நோன் அஸ் த ஃபேவரட் அக்கா ஆஃப் தேவக்கோட்டை பீப்புள். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத சமூக நீதி சார்ந்த சிந்தனை கொண்ட ஒரு பெண் ஆளுமையோட வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அதனால அரசியல் எனக்கு வெகு தூரம்லாம் கிடையாது. மேபி அந்த அரசியலை நான் தழுவுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்திருக்கலாம். ஆனா அரசியல் எனக்கு ரொம்ப நேச்சுரலா என்ன தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிதான். ஒருவேளை அரசியல் அறிமுகமாகல, அரசியலமாக இல்ல அப்படின்னா வெண்ணிலா தாயம்மன் எதை சூஸ் பண்ணிருப்பீங்க, எங்க இருந்திருப்பீங்க? நான் ஒரு அகாடமிஷியனா இருந்திருப்பேன். நான் வந்து ரிசர்ச்ல வந்து என்ன சொல்றது, ஒரு சஸ்டைனபிள், அதாவது தற்சார்பு நிலைத்த தன்மை கொண்ட ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஏதோ ஒரு முன்னெடுப்பு, ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பேட்டன்ட்,
வாங்கிட்டு அதை வந்து எப்படி இந்த சமூகத்துல வந்து செயல்பாடுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்ன சின்ன சமூக சேவைகள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மைண்டு, அதனால அதை ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. பேசும்போதே நீங்க வந்து எப்படின்னு தெரியுது. ஒருவேளை இன்னொன்னு கேட்க, ரொம்ப ஸ்டுடியஸ் கேர்ள் நீங்க, பேசுறத பார்த்தாலே ஆப்வியஸ்லி பயங்கரமா வந்து படிப்பாங்க போடுறதுன்னு தெரியுது. ரொம்ப ஸ்டுடியஸ் கேர்ளா? அதாவது ஸ்டுடியஸ் இன் a way ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ்குள்ள நான் கட்டுப்பட மாட்டேன். ஓகே. ஆனா நான் ஸ்டுடியஸ். என்ன படிக்கணுமோ சொல்லாம படிக்க மாட்டீங்க. நான் படிப்பேன். என்ன படிக்கணுமோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து ஃபுல் ஏஸ்ல தெரிஞ்சு வச்சிருப்பேன். ஓகே. ஆனா நீங்க எனக்கு நார்ம்ஸ் வரையறை கொடுத்து நீ வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் நீ ஸ்டுடியஸ் அப்படின்னா அது கிடையாது. பட் ஐ காட் குட் மார்க்ஸ். நான் நல்ல படிக்கக்கூடிய ஒரு பெண் தான். ஓகே. ரொம்ப அந்த உங்களுடைய தொழில்நுட்ப விவகாரங்கள் சார்ந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க. அட் த சேம் டைம் பாலிடிக்ஸும் ரொம்ப, உங்களுடைய ஃபேமிலியுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியாக இருக்குது. இந்த பொழுதுபோக்கு, இந்த மற்ற விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திருக்கிறீங்களா? அதில் ஏதாவது ஆர்வம் இருக்கா? ஆமாம், நான் அந்த மாதிரியும் நல்லாவே ஃபன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நான் வந்து ஒரு ஃபன் லவிங் அவுட் கோயிங் பொண்ணு தான். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, என்னோட கசின் சர்க்கிள் இருக்காங்க. ஸோ நல்ல என்னையே எனக்கான என்ன சொல்கிறது நேரம் நான் எடுத்துப்பேன். அந்த மீ டைம்ங்கிறத நான் எப்போவுமே வச்சுருப்பேன். இப்போ நிறையா அது புத்தக வாசிப்புக்குள்ளே போயிருக்கு. புத்தகம் வாசிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போ உள்ள அரசியல் நட்பு வட்டங்களோட வந்து நேரம் செலவிடுவது, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அது வந்து இப்போ ரிலாக்ஸேஷனாக மாறி இருக்கு. அதர்வைஸ் நான் எல்லாமே சினிமா பார்ப்பேன். ட்ராவல் இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு நேரம் எடுத்துப்பேன். எப்பவுமே எனக்கு ஒரு மீ டைம் உண்டு. நான் ரொம்ப சீரியஸான பர்சனாலிட்டிலாம் கிடையாது. இல்ல, நீங்க தோழத்துல பேசும்போது எனக்கு இது எப்ப கேட்கலாமா வேணாமா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். சரி, என்ன கடைசியா என்ன படம் பாத்தீங்க சொல்லுங்க. ஓடிடில இப்ப மம்முட்டி அவங்க வந்து சீரியல் கில்லரா ஒரு படம் பண்ணியிருந்தாங்களா, அதுதான் நான் கடைசியா பார்த்த ஒரு படம். ரைட். ஓடிடி வரைக்கும் போது போய் பாத்துருக்கீங்க? இல்ல ஓடி இப்ப தியேட்டர் போய் பல வருஷம் ஆச்சு. அதுக்கான நேரம் இருக்க மாட்டேங்குது. இன்னொன்னு என்னோட இணையரும் நானும் தான் பெருமளவுல போவோம். அவருமே கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எங்களோட நேரம் வந்து ஒத்து வர மாட்டேங்குது. எப்படி நீங்க ஃபேமிலியை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது உங்களால? இப்போ உங்க இணையருக்கும் உங்களுக்கும் நேரம் செலவோட டைம் இருக்கு. எனக்கு தொடர்ச்சியா இப்படி அரசியல் பாதைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பரப்புனா சாதாரணமான விஷயம் கிடையாது. காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கணும், தொடர்ச்சியா கூட போய் பயணிக்கணும், மாலையில் வீட்டுக்கு வரணும், தொய்வாருவீங்க, திருப்பி நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி உங்களோட கப்பலா நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? அதாவது நாங்க 2 பேரும் என்னுடையது காதல் மனம். ஆரம்பத்துல இருந்தே நாங்க 2 பேருமே ஒரு ஆம்பிஷியஸான பீப்புள் தான். ஸோ 2 பேருக்கும் நிறைய கனவுகள் இதெல்லாமே உண்டு. நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒருத்தர் கீழே இழுத்துக்கிட்டதே கிடையாது. அந்த மேல போறதுக்கு உந்துதலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தான் போறீங்க. எங்களுடைய நேரம் நாங்க செலவு பண்றதுங்கிறது அந்த ஒரு நாளோட இறுதியிலயோ ஒரு நாளோட தொடக்கத்திலயோ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காலைல ஒரு ஓவர காஃபி இல்ல நைட்டு வந்து ஓவர காஃபி ஆர் டின்னர், நாங்க வந்து அன்னையோட நாள் என்ன நடந்தது அது இதுன்னு பேசிப்போம். இதுதான். மற்றபடி எங்களுக்கு இது போதுமானதா இருக்கு. இது எங்களுக்கு நிறைவா இருக்கு, மன நிறைவா இருக்கு. இந்த ஒரு இப்படி நாங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு பேட்டர்ன் இது வந்து மற்ற இணையர்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப மொனோட்டனஸா கூட தெரியலாம். ஆனா எங்களுக்கு இது ரொம்ப மனநிறைவான ஒரு, யாருக்கு நிறைவோ அதுதான் அவங்களுக்கான ஸ்பெஷல் இல்லையா? அது வந்து மற்றவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தளம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் சொன்னது தான், அந்த சப்ஜெக்டில் நுழைஞ்சிட்டு தான் நம்ம பாலிடிக்ஸே பேச போகிறோம். ஃபெமினிசம் அப்படிங்கிறது தான். ஸோ பெண்ணியம் அப்படிங்கிறது குறித்து தமிழ்நாட்டு சூழலில் எல்லா கட்சிகளும் எல்லா தத்துவங்களும் ஒரு நிலைப்பாட்டை வச்சுருக்கிறாங்க. இந்துத்துவ பேசுகிறவங்க நிலைப்பாடு வச்சுருப்பாங்க பெண்ணியம் குறித்து. அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி உங்களுக்கு ஃபெமினிசம் மேலே இருக்கிற பார்வை அதே மாதிரி தான் இருக்குதா இல்லை மாறி இருக்கிறா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? வெண்லா தாய்மான பொறுத்த வரைக்கும் என்ன? ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு வந்து என்னோட பின்னணி வந்து ரொம்ப பெண்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பின்னணி தான். என் வாழ்வில் இருக்கிற ஆண்கள், என் தந்தையாராக இருக்கட்டும், என் தம்பியாக இருக்கட்டும், என் இணையராக இருக்கட்டும், அங்கே வந்து எனக்கு எந்த குறைபாடுகளும் கிடையாது. அதாவது பெண்ணியம் சார்ந்த ஹைலி எம்பவர்டு விமனை வந்து வளர்த்தெடுக்கிற ஒரு சூழல்லேருந்து தான் நான் வரேன். ஆனால் பெண்ணியம் சார்ந்த அரசியல், தமிழ்நாட்டு பெண்களுக்கான அரசியல் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் கேப் வேரின் நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறேன். என் சார்ந்த பிற பெண்கள் வந்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் எனக்கு இருக்குது. அந்த இடத்துல அதை நிரப்புறதுக்கான அரசியல் தேவை இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் அட்டைன் பண்ணியிருக்க என்னோட லைஃபோட ப்ரிவிலேஜஸ், அது என்னோட படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்னோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், என்னால் என் குரலும் என் முகமும்
வந்து இட் இஸ் லவுட் இல்லையா, அந்த ஒரு பார்வை வந்து அந்த ஒரு போக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் எட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அது ஒரு பேராசைன்னு கூட சொல்ல முடியும். அதுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம், ஏன் இந்திய அரசியல் களத்துக்குமே வெகு தூரம், வெகு தொலைவு, எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணேன். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. இப்போது இவங்க லீகலைஸ் பண்ண விஷயங்கள்னு இருக்குல்ல, அதாவது படிப்பு அளவில் பெண்களோட கல்வி முன்னேற்றமாக இருக்கட்டும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாகனமாக நாம் தமிழ் தான் தெரியுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவோம், ஐடியாலஜி பற்றி பேச ஆரம்பிக்கலாம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அது வந்து பெண்களுக்கு தேவைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்னென்ன காரணங்கள் சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு என்ன கேட்குறேன்னா, இப்போ திராவிடம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லணும்னா தேர் so much of reasons. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெரிய கேப் இருக்குங்கிறீங்க, பட் அந்த பெரிய கேப்பை இதை விட இன்னும் பெருசாக இருந்துச்சு, அதை கம்மி பண்ணது நாங்கள் தான். அவங்க ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு சொத்துல பாதி பங்கு உரிமை கொடுத்ததாக இருக்கட்டும், பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட போது அதை வந்து முன்னிறுத்தினதாக இருக்கட்டும், பெண்களுக்கான வாய்ப்புகளை வழங்கினதாக இருக்கட்டும், முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கி இன்னும் பல பேருக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுத்தது திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து பறைசாற்றுறாங்கல்ல. அவங்க கையை பிடிச்சி கூட்டுறதுக்கு ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 4 காரணம் சொல்லணும்ல. நான் இந்த பப்பிளை உடைக்க விரும்புகிறேன். அதாவது பெண்களுக்கு வந்து சொத்தில் சமபங்கு, பெண்களுக்கு கல்வி உரிமை, பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஊதிய உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து இந்த நிலத்தில் இங்கே மட்டும் பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு 1800களின் தொடக்க காலத்திலிருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பெண்கள் வந்து இதற்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, பல்வேறு தளத்தில், எல்லா இடங்கள்லையும். பட் இங்கே வாங்கி கொடுத்தது திராவிடியன் மூவ்மெண்ட் தானே. இங்கே அரசியல் தளத்தில் இருந்தவர்கள் அவர்கள். அதாவது இந்த வாங்கி கொடுத்ததுங்கிறத நம்ம மாற்றுவோம். இப்ப என்ன நீங்க வந்து ஓட்டு போட்டு உங்களோட பிரதிநிதியா அனுப்புறேன்னா உங்களோட உரிமையை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உலக அரங்குல வந்து சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு, பெண்களுக்கான உரிமைகள் வந்து மீட்டெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குன்னா, நான் உங்களுக்கான அரசியல் பிரதிநிதியா இருக்கணும்னா நான் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது என்னோட தார்மீக கடமை. இங்க இருந்த அரசியல் களத்துல நீங்க இருந்தீங்க, நீங்க அது எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க, அவ்வளவுதான். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு பிச்சை போட்டோம், இங்கே யார் இருந்தாலுமே அதை செஞ்சு கொடுத்துருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் இருந்திருந்தால் இந்நேரம் ஆட்சி அதிகாரம் முதற்கொண்டு, அதாவது பாலிசி டிசிஷன் மேக்கிங் முதற்கொண்டு பெண்கள் அமர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், மேபி இன்னைக்கு நம்ம ப்ரிவிலேஜ்டு இடத்துல இருந்து ஒரு பெண்களுக்கான அரசியல் விடுதலையை வந்து ஒரு அகண்ட கால் எடுத்து வச்சு கூட நான் இதை பேசுகிறேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மேபி ஒரு விஷன் ஒன்று இருக்குல்ல, இது வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் புதுசா அவங்க சிந்திச்சு நமக்கு கொடுக்கல, உலக அரங்கில் அது நடந்துகிட்டு இருந்தது. அதை அங்கே இனாக்ட் பண்றதுக்கு ஏதுவான தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க அதை முன்னகர்த்தி கொண்டு வந்தாங்க. நான் அதை அண்டர்மைன்லாம் பண்ணல, நான் வந்து அது இல்லைன்னு நான் மறுக்கல, நான் வந்து அதை எதுக்கும் உதவலை அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த பார்வையிலேருந்து வெளியே வாங்க. அரசியல்வாதிகள், நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் கை கழிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கான உரிமைகளை உலக அரங்கோட கலந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து அவங்களோட கடமை. அவங்க அதுக்கு பிச்சை போட்டாங்க, என்ன அடுத்து முன்னகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. அதுக்காக இந்த அரசியலுக்குள்ள நான் வந்து ஸ்டக்கப் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா எனி ஐடியாலஜி, உங்களுக்கு தெரியும் மார்க்ஸ் சொன்னது, எனி ஐடியாலஜி இஸ் சப்ஜெக்ட் டு எவல்யூஷன். ஒரு ஐடியாலஜி வந்து எவல்யூஷனரியா டெவலப் ஆகாவிடில் அந்த ஐடியாலஜி செத்து போயிடும். தட் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். பாலிடிக்ஸ்லையும் தட் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். இது யாரும் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களும் ஒரு குடிமகனுக்கு போடுற பிச்சையோ அவங்க நம்மளுக்கு செஞ்ச ஒரு காரியமோலாம் கிடையாது. we are grateful, we will be thankful that these things happened when it was happening across the world. ஆனா இது புதுசு கிடையாது. நீங்க உமன் சஃப்ரேஜெட் மூவ்மெண்ட்டை எடுத்து பாருங்க, அவங்களோட போராட்ட வரலாறெல்லாம் இது மாதிரி 100 மடங்கு பெரியது. அதாவது ஒரு ஆடை சுதந்திரம்னு இன்னைக்கு பேசுறோம்ல, ஆம்பளைங்க மாதிரி உடை உடுத்திக்கிறதுக்கு பெண்கள் கேட்கலாம், அது கிடையாது ஆடை சுதந்திரம். ஆடை சுதந்திரம் எதுக்கு பேசப்பட்டது அப்படின்னா, அப்ப வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு they used to wear this gown, long gown. அதுக்குள்ள இந்த grill மெட்டல்ல பண்ணுவாங்கல்ல, மெட்டல்ல பண்ண அந்த கூடை மாதிரி போட்டு அதுக்கு மேல அந்த கவுன் வந்து கீழே கணுக்கால் வரைக்கும் இருக்கும். நீங்க வந்து கால் அகட்ட கூட முடியாது. ஆனா இந்த பெண்கள் வந்து ஒரு கோடவுன்ல அரிசி மூட்டையை தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், வேளாண் தொழில் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பார்க்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருட்களை வந்து நகர்த்தணும். இந்த உடையை போட்டுட்டு அவங்களால அதை பண்ண முடியல. அப்ப ஆண்கள் வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க, பேண்ட் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்போ முதல் பெண் போராளி ஆடை சுதந்திரத்துக்கு போராடினவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பலூன் பேண்ட் இருக்கும்ல, இப்படி பலூன் மாதிரி இருக்கும், கீழே வந்து லைக் எலாஸ்டிக் இருக்கும், அந்த பேண்ட்டை போட்டுட்டு ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போனாங்க. இதுதான் ஆடை சுதந்திரத்துக்கான போராட்ட வரலாறு. இது எப்போ 1800 தொடக்க காலத்திலேயே எல்லா இடத்துலையும் தொடங்கப்பட்டுருச்சு.
மெதுவா உலக அரங்கில் பல்வேறு உரிமைகள் மீட்டெடுத்து கொண்டு வரும் பொழுது நம்ம சிவிலைஸ் பண்ணி குளோபலைசேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்மளை பொருத்தி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பெண்கள் சார்ந்த உரிமைகளும் இங்கு பேசப்பட ஆரம்பிச்சது. அதை இவங்க யார் வந்ததாலுமே தவிர்த்திருக்க முடியாது. இட் இஸ் நாட் திராவிடியன் பாலிடிக்ஸ், இட் இஸ் நாட் எனி அதர் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், காங்கிரஸோ வாட் எவர், இட் இஸ் நாட் தட். ஹூஎவர் ஹேட் பீன் அந்த இடத்துல அவங்க இதை தொட்டுட்டு தான் போயிருக்க முடியும், அவங்க இதை கடந்து போயிருக்க முடியவே முடியாது. ஸோ தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் நான் ஏன் தமிழ் தேசியம் ரொம்ப முக்கியம் நான் பார்க்கிறேன். ஏன் பெண்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான பாலிசி டிசிஷன் மேக்கிங், எனக்கான ஆட்சி அதிகாரம், எனக்கான அரசு என்னென்ன சட்ட திட்டங்கள் விதிகளை வகுக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னிருந்து நகர்த்தணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு பெண்ணா. அப்படி இருக்கும் பொழுது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ இத்தனை ஆண்டு காலத்தில், ஒரு 70 சொச்சம் ஆண்டு காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசியில் நீங்கள் எத்தனை பெண்களை வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் நீங்கள் கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. அந்த இடம் தான் நமக்கு இப்போ அடுத்த பாய்ச்சல். அதாவது ஹேவிங் விமென் அஸ் பாலிசி டிசிஷன் மேக்கர்ஸ் இன் பார் வித் மென். ஆண்களுக்கு சமமாக ஒரு மேஜையில் உட்கார்ந்து தங்களுக்கு தேவையான பாலிசி டிசிஷன் மேக்கிங்கை அந்த பெண்ணே கையாளுறது அப்படிங்கிறது, தன் கூட சேர்ந்து அரசியல் தளத்திற்குள் பல்வேறு பெண்களை கை நகர்த்தி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது, எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்கணுங்கிறது. இன்னைக்கும் மேன் ரன் ப்ரொஃபஷன் இருக்கு, விமன் ரன் ப்ரொஃபஷன் தான் இருக்கு. ஒயிட் காலர் ஜாப்ல தான் யூ வில் ஃபைண்ட் மோர் விமன். இப்ப நீங்க எங்க பிசிக்கல் லேபர் இருக்க இடத்துல எங்க நீங்க பாக்குறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆயில் ட்ரில்லிங் வெல்ஸ் இருக்க இடங்களா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஒரு மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டா இருக்கட்டும், வேர் ஆர் த விமன்? இந்த 1-2 பேர் சொல்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஐ வாண்ட் everywhere to be filled with women. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த அரசியல் ரொம்ப தேவை அப்படின்னு படுது. ஏன்னா அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ் தேசிய அரசியல் தளத்தில். யூ கேன் சே தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் முதல் கட்சி டு ஹாவ் லான்ச்ட் தமிழ் தேசிய அரசியல் பாலிடிக்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்க ஒரு சமூக கட்டமைப்பு எனக்கு என் தமிழ்நாட்டோட கட்டமைப்பாக மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய பேராசைன்னு சொல்லலாம். ஒரு பெருங்கனவை தான் நீங்கள் முன் வைக்கிறீங்கன்னு எடுத்துக்கிறேனே. ஆனால் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் சொல்கிறத பண்ண முயற்சி பண்ணாங்களா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருந்த சொசைட்டியில் இப்போ உங்களுடைய குடும்பமே அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இருக்கிறாங்க. அவங்களே ஒரு பெண்ணு, அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புளாக மாறி இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமூகம் அதை நோக்கி நகரும். ஆனால் இது வேணாம், எனக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஐடியாலஜி வேணாம், எனக்கு இது தமிழ் தேசியம் தான் வேணும் அப்படின்னு எதனால நீங்கள் முடிவெடுத்தீங்க? ஒன்லி இந்த சூழ்நிலை அரசியல் தான் காரணம்னு எடுத்துக்கலாமா? இல்லை இது பிரபாகரன் அவர்களுடைய நீட்சி, அப்புறம் அந்த தமிழ் தேசிய கருத்துகள், இதனால் ஈர்க்கப்பட்டீங்களா? நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னோட குடும்பத்தில் தீக்கா என் குடும்பத்தை வளர்க்கல, தீக்காவை வளர்க்குறதுல என் அம்மம்மா ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் கான்வென்ட் பிரெட், அங்கே மலையக தமிழா அவங்க இருந்தப்ப அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க போனவங்க கங்காணியாக இருந்தார் என்னோட கொள்ளு தாத்தா. அப்போ ஹீ ஹேட் அந்த ஒரு பெண்ணை மட்டும் கான்வென்ட்டில் எஜுகேட் பண்ணுற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. படிக்க வச்சார், ஆங்கிலம் மீடியத்தில் படிக்க வச்சார். ஒரு 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 எம்பவர்டாக ஒரு பொம்பளை பிள்ளையை மட்டும் வளர்த்தாரு. அந்த பொம்பளை பிள்ளை இங்கே தீக்காவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, தீக்காவோட வளர்ச்சியில் இப்போ அவங்க இறந்தப்ப கூட தீக்கா அமைப்பினர் எல்லாரும் அவங்க சொன்னது என்னன்னா, சைக்கிளாக எடுத்துட்டு கணவனும் மனைவியும் போய் நம்மளோட கொள்கைகளை வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க புகழ் வணக்கமே செலுத்தினாங்க. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தீக்கா எங்களை படிக்க வைக்கல, தீக்கா எங்களை எம்பவர் பண்ணலை. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டிராவிடியன் பார்ட்டிஸோ மூமெண்ட்ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிற அரசியல் அவங்களே கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது பல விஷயங்களை நாம் முன் வச்சதை திமுக பண்ணலையா? ஏதோ ஒரு வகையில் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி இதையும் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு தனி கட்சி, தனி தத்துவம், தனி கோட்பாடு, தனி இயக்கம்? கையில் எடுத்துருக்கலாமே. அதாவது இப்போ சொன்னீங்களே, நாம் தமிழர் கட்சி பண்ண நிறைய விஷயத்தை திமுக பண்ணியிருக்காங்கன்னு. என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு தேவை ரெவல்யூஷனரியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அதாவது அடிப்படையாக ஒரு அரசியல் மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 50க்கு 50 பெண்களுக்கு ஆட்சி அதிகாரம்ங்கிறது இட் இஸ் ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸ். இவ்வளோ நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோன்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுக்கிற கட்சிகளால் அதை பண்ண முடியாதா? நீங்கள் ஏன் நாங்கள் பண்ணலையா? உடனே நீங்கள் பார்க்குறீங்க எங்களோட வேட்பாளர்களை, யாராவது எங்கேயாவது சோட போயிருக்காங்களான்னு சொல்லுங்கள். அருளுக்கு தெரியும். 50க்கு 50 பெண்கள், இப்போ 117 பெண்கள் நிறுத்தியிருக்கோம்ல, யாராவது எங்கேயாவது அந்த வேட்பாளர்கள் சோட போயிருக்காங்களா? இத்தனை பேரை அரசியல் படுத்த முடியலையா எங்களால்? அதாவது ஒரு 13 ஆண்டுகளில் ஒரு பெருங்கூட்டத்தை, பெண்கள் கூட்டத்தை உங்களால் அரசியல் படுத்த முடிஞ்சிருக்கு ஒரு அமைப்பால் அப்படின்னா, இத்தனை நாள் ஆண்ட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகளால் ஏன் அதை பண்ண முடியலை?
நீங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு அரசியல் பின்புலம் உள்ள பெண்கள் தான் உங்களோட கட்சிகள்ல வந்து அதிகாரத்திலேயே இருக்காங்க. அவங்களுமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாலிசி டிசிஷன் மேக்கிங்ல அவங்களுக்கு வந்து வாய்ஸ் இருக்கு, இல்ல தங்களுக்கான உரிமைகளை பத்தி கேட்கறதுக்கே அவங்களுக்கு எங்க வாய்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஒரு பின்னோக்கி போய் பார்த்தோம்னா தெரியும். அவங்களுக்கு அவ்வளவா இருக்காது. அவங்க எல்லாரையும் ஒரு டெக்கார் ஐட்டம் மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. இது வந்து அவங்க அரசியலால சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்றேன். அது வந்து நீர்த்து போயிடுச்சு. அவங்க இதுக்கப்புறம் ரெவல்யூஷனரியான பாலிடிக்ஸ் இந்த லெவல்ல எல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஐடியாலஜியே நீர்த்து போயிடுச்சு. திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்த ஐடியாலஜிஸ்ட் இன்னைக்கு இருக்காங்களா? இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்களால, அதாவது திமுகலையோ அதிமுகலையோ முன்களத்தில் அவ்வளவு தீர்க்கமான ஐடியாலஜி பேச முடியுமா? ஐடியாலஜியே நீர்த்து போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். முந்தைய காலகட்டங்கள்ல இருந்த ஐடியாலஜிஸ் யாரும் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறத தான் நான் சொல்லுவேன். அவங்களால அவ்வளவு தூரத்துக்கு ஐடியாலஜியே வந்து ட்விண்டில் ஆகிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட கோர் ஐடியாலஜிஸ், நீங்க பேசுற ஒரு பெரியாரிய வாதம்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ப வச்சிருக்கீங்களா, சமூக நீதி சார்ந்த அரசியல், பெண்ணியம் சார்ந்த பெண்ணிய விடுதலை சார்ந்த அரசியல், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கோட்பாடுகள் நீங்க முன்வைக்கிறீங்கல்ல, அதையே உங்களால முழுமுதரா இனாக்ட் பண்ண முடியல. முழுமுதரா பண்ண முடியலங்கிறத விட உங்களுக்கு அது மேல நம்பிக்கை உங்களுக்கே இல்ல. அந்த ஐடியாலஜிக்கல் பிலீஃப் உங்களுக்கே வந்து சுருங்கி போய்கிட்டு இருக்கு, ட்விண்டில் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஃபர்தர் மோர் ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸ் நீங்க எப்படி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எடுத்துட்டு வர போறீங்க? அது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான். நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு பண்ணியிருக்க முடியும். காலம் வந்து உங்களுக்கு வந்து லாங் ரோப் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு முயற்சியை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க இங்க தமிழ்நாட்டில் தான் எடுத்திருக்க முடியும். மற்ற ஸ்டேட்டில், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது we are living in a forward state. நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் ரன் பண்ணி பார்த்துருக்கணும்னா இந்த மண்ணில் தான் நீங்கள் பண்ணி பார்த்துருக்க முடியும். இவ்வளோ காலம் நீங்கள் அதை பண்ணலைங்கிறதே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு செட்பேக் தான் திராவிடியன் ஐடியாலஜிக்கு. ஓகே, இப்போது எனக்கு என்னென்னா, நம்ம இப்போ ஐடியாலஜியை பற்றி ஓரளவு நீங்கள் விரிவாக விளக்கம் கொடுத்துட்டீங்க. அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா, இன் யுவர் பொசிஷன், நீங்கள் வந்து கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. அந்த பொறுப்புங்கிறது சூழலியல் பாசறை அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சாதியை வச்சு அரசியல் இருக்குது, மதத்தை வச்சு அரசியல் இருக்குது, நிறைய கட்சி அரசியல், இப்படி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் சூழலியலை வச்சு ஒரு அரசியலை பண்ண முடியும், அது வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன் சூழலியல் அரசியல் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி எவ்வளோ தூரம் அதை ஃபார்வர்டாக கொண்டு போயிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். அதாவது நம்ம கொஞ்சம் தமிழ்நாடு அளவு, இந்திய அளவு அரசியலை விட்டுட்டு சுற்றி நடக்கிற உலக அரசியலை, ஜியோ பாலிட்டிக்ஸ் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா அந்த அரசியல் எல்லாமே வளம் சார்ந்த அரசியல் தான். ஒரு நாட்டில் உள்ள வளத்துக்காக வேறொரு வல்லாதிக்க நாடு வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற அரசியல் தான் அது. அதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பிங்லேருந்து டெவலப்டாக போகணும், இல்லை அண்டர் டெவலப்டிலேருந்து டெவலப்பிங் ஆகணும்னா உனக்கு முக்கியமான விஷயம் உங்களுடைய வளத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான். இன்னுமே போக போகிற சூழ்நிலையில், இப்போ கொரோனா வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், போக போகிற சூழ்நிலையில் நீங்கள் பிற கண்ட்ரீஸோட சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து கிடைக்காம போகக்கூடிய சூழல் கூட வர்ற ஒரு காலகட்டம் வரும். அப்பப்போ வரும் போகும், இந்த மாதிரி தான் இருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வளம் தான் உங்களுடைய சொத்து, அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அரசியல் தான் உங்களுக்கான அரசியல். இப்போ என் இனத்துக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா எனக்கான வளம் எனக்கானது அப்படிங்கிறது தான் அந்த பாலிட்டிக்ஸோட கோர் பேசிக்கலி. இன்னொன்று, பொதுமக்கள் கிட்ட அரசியல் பேசும்பொழுது ஐடியாலஜிக்கலி மக்கள் வெவ்வேறு பார்வையோடு இருப்பாங்க. தட் இஸ், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க, வெவ்வேறு மதங்கள் சார்ந்த நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, சமயங்கள் சார்ந்த நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, வேறுபாடு உள்ள மக்கள் இருக்காங்க. நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு முற்போக்கான ஐடியாலஜியை எல்லாரும் மண்டைக்குள்ளேயும் செலுத்த முடியாது. அதுக்கு பெரியாரே ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். அவர் தோல்வி அடைஞ்ச இடம் இதுதான். நீங்க போய் ஏத்திசமோ இல்லை வந்து மதம் சார்ந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகளோ, பெண்ணியம் சார்ந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகளோ ஒரு அவ்வளோ எளிமையாக நீங்கள் கொண்டு போய் மக்கள் மத்தியில் அதை புகட்டி அவங்களுக்கு வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ குடியிருக்க இடத்துல உனக்கான நிலம், நீர், காற்று 3 மாசுபட்டு இருக்கு. நீ வந்து இன்னைக்கு இந்த இடத்துல காசு சிறுக சேர்த்து ஒரு வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்க. ஆனால் உன்னால் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. உன் தண்ணி நல்லா இல்லாமல் போயிடும், காற்று நல்லா இல்லாமல் போயிடும். இல்லை இங்கே ஒரு செயல் திட்டம் அரசு கொண்டு வர போது அவன் உன்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்த போறான். இல்லை உன்னோட அடுத்த ஒரு 4 ஜெனரேஷன் நீ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆரோக்கியமா இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துரும்.
அந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். அதை வந்து நம்ம ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப கருத்தியலாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அடிப்படை. ஏன்னா இங்க ஐடியாலஜி பேசுறோங்கிற போர்வையில நடந்துகிட்டு இருக்கிறது வளச்சுரண்டல். எல்லா இடத்துலையும் அரசியல் கட்சிக்காரங்கள் குவாரி ஓனர்ஸா இருக்கிறதா இருக்கட்டும், மலைகளை கொண்டு போய் வேற ஒரு மாநிலத்துக்கு நம்ம மலையை வெட்டி கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், வேற மாநிலத்தோட கழிவுகளை கொண்டு வந்து உங்களோட மண்ணுல கொட்டுறதா இருக்கட்டும், பல்வேறு செயல் திட்டங்கள் எடுத்துட்டு வர்றதுக்கு கமிஷன் கட்டிங் எதா வேணாலும் இருக்கட்டும், ஐடியாலஜிக்கல் போர்வைக்கு பின்னால் நடந்து கொண்டிருப்பது வளச்சுரண்டல். என்டிகே எதை ஃபார்வர்டா கொண்டு போயிருக்கு, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோங்க, நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இதில் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நம்மளோடது நம்ம ஆரம்பிச்சது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா சூழலியல் சார்ந்த ஒரு அடிப்படை அரசியல்னு சொல்லலாம். அதாவது கிரீன் கவர் வச்சு இந்த நிலத்தை வந்து போர்த்துறது, பச்சை போர்வையால போர்த்திடுவோம் அப்படிங்கிறது, மரங்கள் நடுறது, துப்புரவு பணி மேற்கொள்றது, நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துறது, இதை வந்து நம்ம பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த செயல் திட்டங்கள் அரசுகள் முன்வைக்கிறாங்கல்ல, அதுல சூழலியல் சார்ந்த சிக்கல் கொண்ட செயல் திட்டங்கள் எங்கெல்லாம் மக்களுடைய வளங்கள் வந்து பறிக்கப்படுதுன்னு மக்கள் களத்துல இருக்காங்களோ அந்த எல்லா தளத்திலையும் நம்ம போய் மக்கள் கூட சேர்ந்து நின்று இருக்கோம். அவங்களோட சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். பல சட்ட போராட்டங்கள் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பல திட்டங்களை வந்து அந்த திட்டம் வந்து சூழலியல் தாக்க மதிப்பீடு வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த படிநிலைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தியிருக்கோம். எடுத்துக்காட்டு சேலம் 8 வழிச்சாலை எடுத்துக்கலாம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வந்து சன் பார்மசியூட்டிகல்ஸோட ஆலை விரிவாக்க திட்டமா இருக்கட்டும், அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க திட்டமா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களுடைய பேனா சிலை திட்டமா இருக்கட்டும், பல்வேறு சிப்காட், பெருந்துறை சிப்காட் இஷ்யூவா இருக்கட்டும், மேல்மா சிப்காட் இஷ்யூவா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மக்களோட களத்துல நின்றுருக்கோம். மெயினா வந்து வட சென்னை பகுதியில் உள்ள சூழலியல் சார்ந்த சிக்கல்களுக்கு தொடர்ந்து சென்னை சூழலியல் புரட்சி அப்படிங்கிற பேரில் அங்க இருக்க அந்த 43 அபாயகர நச்சு ஆலைகள் அந்த இடத்துல இருக்கு, அவற்றை எதிர்த்து சிபிசிஎல் எண்ணெய் கசிவா இருக்கட்டும், அம்மோனியா விஷவாயு கசிவா இருக்கட்டும், கடல்ல போய் எண்ணெய் கொட்டினது கூட ஆமா எல்லா இடத்துலையும் களத்துல நின்றுருக்கோம். அதை பல்வேறு தளத்துல இருந்து அணுகுவோம். அதாவது மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பரப்புரை, மருத்துவ முகாம் வழியில அவங்க கிட்ட போய் சேர்க்கிறது, சட்ட போராட்டங்கள், அண்ணன் தலைமையில வந்து போராட்டங்கள் நடத்தி அதை வந்து மேக்னிஃபை பண்றது, அதோட ஆம்பிளிடியூட். அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப பரந்தூர்ல எல்லாம் வருஷ கணக்குல போராடிட்டு இருக்காங்க, இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அதை மேக்னிஃபையே பண்ணாத, அரசு கண்டுக்காது, மீடியா கண்டுக்காது, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்ப களத்துல நம்ம இப்ப அண்ணன் போய் நின்னாங்கன்னா எந்த ஒரு போராட்டமும் அதற்கு ஒரு வாய்ஸ், அதுக்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல அவங்களுக்கான தீர்வு ரொம்ப என்ன சொல்றது விரைவில் வந்து கிடைக்கிற ஒரு சிச்சுவேஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பல அடுக்குகள்ல பல லேயர்கள்ல கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம காம்ப்ரமைஸ் இல்லாம நம்ம இந்த களத்துல நின்றுருக்கோம். இதுல நீங்க பேனாசலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து யாருதுன்னா அவங்க சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் பேசுவார், இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. நீ பேனா சிலையை வச்சு பாரு உடைக்கிறனா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறோன்னு வச்சுப்போமே. திமுக மேலே அவ்வளவு கோவத்தை வந்து காமிக்கிறாரு. ஆனால் பிஜேபி மேலே தமிழ் தேசியத்தோட கோர் ஐடியாலஜி எதிரி அப்படிங்கிறது இந்திய தேசியமாக தான் இருக்க முடியும் அடிப்படையில். ஏன்னா நீங்கள் அதை எதிர்த்து தான் நீங்கள் களம் ஆடுறீங்க. இந்திய தேசியத்துக்கு எதிராக இருந்தால் தான் அப்போ தமிழ் தேசியங்கிறதா கான்செப்ட், கோர் கான்செப்ட். பேனாசிலே உடைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கோவம் வந்து பிஜேபி எதிர்ப்பில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வர்றது கிடையாது. அது அவங்க அப்படியே மட்டுப்படுத்த ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்கன்றாங்க. அப்படிதான் இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இது ஒரு நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் அந்த பபுள்குள்ளே போய் இது சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுதான் திராவிட அரசியலோட என்ன சொல்றது சக்சஸ் ஸ்டோரின்னு கூட நான் சொல்லுவேன். தேசிய இனங்களின் உரிமைகள்னு இருக்குல்ல, அதுவும் பாஜக பேசும் இந்திய தேசிய அரசியல் அப்படிங்கிறதும் ஒண்ணா இல்ல, கட்டாயமா இல்ல, கிடையாது. அப்ப நம்ம என்ன பேசுறோம்? தேசிய இன உரிமையை குறித்து தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் பியூர்லி தமிழ் நேஷனலிசம், நாட் இந்தியன் நேஷனலிசம். திராவிட பாலிடிக்ஸோட சக்சஸ் ஸ்டோரியே இந்த நரேட்டிவ்ல தான் இருக்கு. அதாவது திராவிடியன் ஐடியாலஜியை ஒரு கருத்தியல் தளம் வந்து தகர்க்க ட்ரை பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து பாஜகவுக்கு துணை போவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க. பாரதியாரை வந்து தூக்கி பிடிக்கும் பொழுதே அண்ணன் சொல்லியிருப்பாங்க, பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அந்த மரபணுங்கிறது தமிழனோட மரபணுல ஆண்டாண்டு காலமா இருந்த ஒண்ணு.
அதை பயன்படுத்தி அதுல சவாரி செஞ்சுக்கிட்டு திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல தங்களுடைய ஐடியாலஜிக்கல் கருவை வந்து வேரூன்றிக்கிச்சு. ஆனா திராவிடியன் ஐடியாலஜி இல்லாமலும் பார்ப்பனத்தை எதிர்க்கக்கூடிய அந்த சமூக நீதி சார்ந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய வர்க்க வேறுபாட்டை எதிர்க்கக்கூடிய பெண் விடுதலையை நோக்கிய இந்த அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல். இப்ப இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லும் பொழுது இஸ் இட் நாட் ஸ்டாண்டிங் ஆன்டி டு பிஜேபி பாலிடிக்ஸ் இல்லையா? ஒரு பாசிஸ்ட் பாலிடிக்ஸுக்கும் ஒரு இன உரிமை இன மீட்சிக்கான அரசியலுக்கும் வேறுபாடு இருக்குல்ல. இன்னொன்று பாலிசி டிசிஷன்ஸ்க்கே வருவோமே. எந்த பாலிசி டிசிஷன் பிஜேபி ஒன்றிய அரசா இருந்து கொண்டு வரப்பட்ட எந்த பாலிசி டிசிஷனை வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிருக்கு? ஃபார்முலாஸாக இருக்கட்டும், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோட அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், சிஆர்சி அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ஐஏ சிஏஏ எதை எதிர்க்கல, எதை மூர்க்கமாக எதிர்க்கல, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருக்கிற அரசியல் அறிவியல் சார்ந்த பாயிண்ட்ஸை எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பரப்புரை கேம்பெயின் ஒவ்வொரு ஊர்லையும் போராட்டங்கள் நடத்தி சிஏஏ ப்ரொட்டஸ்ட்லாம் அத்தனை பேர் கைதியாகிருக்கும். கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல கைதாகி இருந்திருக்கும். அத்தனை பேருக்கு மேல வழக்கு விழுந்திருக்கு. எந்த அடிப்படையில வந்து பாஜகவை நாங்க எதிர்க்கலன்னு சொல்றீங்க? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. பாஜக எங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணாத அரசியல் கட்சிகளே இல்ல, அரசியல் கட்சிகள் இல்ல, தேர்தலே இல்ல. எங்களை அப்ரோச் பண்ணாத தேர்தலே கிடையாது. நாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஈஸியா இங்க பவர் கிராப் பண்ணணும்னா இதை நாங்க ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிடணும். ஏன் நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய கை காசையும் செலவு பண்ணி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடணும், இந்த இனத்துக்கான உரிமையை மீட்டெடுத்துடணும்னு இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கவங்களை வந்து இந்த மாதிரி ரொம்ப குதர்க்கமான ஒரு அரசியலுக்குள்ள பிலோ த பெல்ட் அடிச்சு அடக்குறதுங்கிறது திராவிட அரசியலோட சக்சஸ். இது வந்து இவங்க ரொம்ப காலம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தே வில் கெட் எக்ஸ்போஸ்ட் சூன். நீங்க பாப்பீங்க, கூட்டணி இல்லாம நகர்ந்துட்டு இருக்கோம். எந்த கொள்கை அடிப்படையிலையும் எங்களுக்கு எந்த சமரசமும் இல்லை. எந்த பாலிசி டிசிஷன் நாங்க எதிர்த்து நிக்கிறதுலையும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணதில்ல. எங்களை எங்கேயுமே விலக்கி வாங்க முடியாது. அண்ணனை ஏதோ ஒரு பாயிண்ட்ல, அதாவது மக்கள் சார்ந்த அரசியல் இல்லாமல் இருக்கிற எந்த ஒரு தளத்திலையாவது நீங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருங்களே சீமான்னு ஒருத்தவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இடம் வந்து இருந்ததே கிடையாது. அப்ப எப்படி நீங்க இதை சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நீங்க தேர்தல் காலத்துல சந்திக்க போறீங்க. 2026 தேர்தல் வந்து எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான தேர்தல். பிகாஸ் நியூ என்ட்ரியா வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் வந்து கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ 4 முனை போட்டியா பிரியுது. இந்த சூழலில் ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கிறார். நான் வந்து அவர் ஓட் பர்சன்டேஜ் வாங்கிட்டாருன்னு சொல்லல, ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அப்போ அவரோட வருகை அப்படிங்கிறது நம்மளை வந்து ஏதாவது சேதாரப்படுத்தும், ஒரு காயப்படுத்தும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் மீண்டும் தனிச்சே போட்டிடுறீங்க அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில், என்ன தைரியத்தில் அதை பண்ணுறீங்க? ஒரு மாநாடு நடத்தணும் பார்த்தீங்களா, 5 லட்சம் பேரை கூட்டி. யாராவது யோசிச்சிருப்பீங்களா? இது வரைக்கும் எங்ககிட்ட அடிக்கடி எங்ககிட்ட அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி வந்து வேர் ஆர் யுவர் நம்பர்ஸ்? உங்கள் நம்பர்ஸ் எங்கே? நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க எவ்வளோ உங்களால் கூட்ட முடியும், எவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி இருக்காங்க, எங்கே உங்களுடைய அரசியல் க்ரௌட் எங்கே, வேர் ஆர் த நம்பர்ஸ்? இந்த கொஸ்டின் எங்களை நோக்கி பாயப்பட்டுட்டே இருந்திருக்கு. சினிமா ரசிகர்கள் கூட்டத்தை வந்து நீங்கள் எப்போவுமே அரசியல்படுத்த முடியாது. அவங்க ரசிகர்களாகவே தான் இருப்பாங்க. அவங்களுடைய இப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். ஆனா ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கொள்கை கூட்டத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தனும் லட்சாதி லட்சம் சினிமா ரசிகனுக்கு சமமானவன். எங்களால ஒவ்வொருத்தராலையும் லட்சாதி லட்சம் கொள்கைவாதிகளை உருவாக்க முடியும். our numbers will get multiplied. அவ்வளோ வீக் கிடையாது எங்களோட பாலிடிக்ஸ். எங்களோட கொள்கைகளோ கோட்பாடுகளோ இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். நாங்கள் வந்து இப்போ ஒரு செயற்பாட்டு வரைவு ஒன்று வெளியிடுவோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் வெளியிடுவாங்க, அது நின்று பேசும். நாங்களே இல்லாட்டியும் அது நின்று பேசும். அது இன்னும் ஒரு 100,000 ஆண்டுகளுக்கு வந்து இந்த மண்ணுக்கான அரசியல் அது நின்று பேசிட்டு போகும். நாங்கள் அவ்வளோ வீக்கெல்லாம் கிடையாது இப்படி பயப்படுறதுக்கு. இது வேடிக்கையாக தான் பார்த்துட்டு இருக்கோம். புரியுது. நீங்கள் இன்னொன்று துவக்கத்தை சொல்லும்போது ஒன்று சொல்லியிருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சா மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் ரிசர்ச் பேப்பரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக உங்கள் ரிசர்ச் பேப்பரில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அரசியலுடைய தாக்கம் எதுவும் இருக்காதுல்ல? உறுதியா இருக்கு. அது கழிவு மேலாண்மை சார்ந்தது தான். என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸோட அடிப்படை தான் அது.
அல்டர்னேட் ஃபார்மிங்னு சொல்லலாம். இப்போ வேட்பாளர்கள் எத்தனை விவசாயிகள் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த வேட்பாளர்களுக்குள்ள நிறைய விவசாயிகள் இருக்காங்க. ஐயா காசிராமன் ஐயா, செந்தில்நாதன், நம்மளுடைய திருவையாரோட சட்டமன்ற வேட்பாளர் செந்தில்நாதன் அவரு, ஆமா, நிறைய விவசாயிகள் இருக்காங்க. நானே ஒரு விவசாயி தான். அல்டர்னேட் ஃபார்மிங் நான் பண்றது. அல்டர்னேட் ஃபார்மிங் வெர்டிகல் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணீரில் செடி வளர்ப்பது. வெறும் தண்ணீர் தான், உங்களுக்கு மண்ணு தேவையில்ல, தண்ணீர்ல செடி வளர்ப்பது. ஆமா, அதற்கான நியூட்ரியன்ஸ் வந்து இப்பொழுதுக்கு மண்ணுல இருந்து, ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சஸ்டைனபிள் மெத்தடா இல்ல. அதனாலதான் அது வெகுஜன விவசாயிகளிடம் போய் சேரவில்லை. ஏன்னா அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இல்ல அந்த டெக்னாலஜி. அது இருந்தா இன்னுமே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். விவசாயிகளுக்கு அந்த டெக்னாலஜி அவங்க கைக்கு வந்து எளிமையாக போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அவங்க வந்து மல்டிபிள் ஃபோல்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ நம்ம ஒரு ஓவர்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது கழிவு தான். வேஸ்ட் இஸ் த நெக்ஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மக்கக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல, அந்த கழிவுகள்ல இருந்து இதற்கான உரங்களை தயாரிப்பது தான் என்னோட கோர் ரிசர்ச். அதாவது அந்த கழிவுகளை நீங்கள் அப்படியே அந்த சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் ப்ரோன் டு மைக்ரோபியல் கண்டாமினேஷன். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து சில கெமிக்கல் அனாலிசிஸ், கெமிக்கல் சிந்தசிஸ் சில இதை வந்து அதை அண்டர்கோ பண்ணணும். அப்பதான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். ஸோ அதை சார்ந்த ஆய்வு தான் என்னுடைய ஆய்வு. ஸோ தட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒன்லி. இங்கே அதாவது நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியா இருக்கட்டும், டெய்ரி ஃபார்மிங்கா இருக்கட்டும், கன்வென்ஷனல் ஃபார்மிங்கா இருக்கட்டும், கன்வென்ஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங். ஏன்னா உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனமே என்னவா இருக்குன்னா, ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க, தண்ணிக்கு மாநாடு போடுறாங்க, மரத்துக்கு மாநாடு போடுறாங்க, செடிக்கு மாநாடு போடுறாங்க, என்னங்க கட்சி பிற்போக்குத்தனமா இயங்குறாங்கன்னே உங்க மேல விமர்சனம். இங்க வந்து டாக்டரா இருக்கணும், என்ஜினியரா இருக்கணும், இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் தொழில், மற்றதெல்லாம் தொழில். இப்போ நான் சொன்னேன்ல, வாட் வேர் த டேர்ம்ஸ் தட் ஐ ஆக்சுவலி யூஸ்ட். கன்வென்ஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கட்டும், டெய்ரி ஃபார்மிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சில்க் ரேரிங், இது எல்லாம் வந்து தீஸ் ஆர் ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். நீங்க வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி, அதாவது ரொம்ப தற்சார்பு நிலையை, தற்சார்பு பொருளாதார நிலையை எட்டிய நாடுகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, டென்மார்க்கா இருக்கட்டும், ஸ்வீடனா இருக்கட்டும், நார்வேயா இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் இதை சார்ந்துதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான வாய்ப்பு இங்க ரொம்பவே இருக்குங்கிறத தான் நம்ம சொல்ல வர்றோம். இங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு பிரெயின் ட்ரெயின் பண்ற ஒரு ரிசோர்சஸை உருவாக்குற ஒரு மாநிலமா இந்த மாநிலம் உருவாகி போய் நிக்குது. அதை தான் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மக்கிட்டே ரிசோர்சஸ் இருக்கு. நம்ம மண்ணின் வளத்தை, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூஸை வச்சு நம்ம தன்னிறைவு அடைந்து நம்ம வந்து வாழ முடியும். தற்சார்பு நிலையை எட்டி நம்ம வாழ முடியும். நம்ம அதிலேயே பணம் பார்க்க முடியும், அரசு பணம் பார்க்க முடியும், அரசு இங்குள்ள மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும். இந்த வேலைகளையே நாம் ஒயிட் காலர்டா பண்ண முடியும். நான் வந்து மல்டிபிள் டிகிரிஸ், இப்போ ஆன்கோயிங் PhD 4th இயர்ல இருக்கேன். நான் ஸ்டேட்டோட பிக்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சு வந்த ஆள் தான். ஐ எம் இன்டு அக்ரிகல்ச்சர். நான் அதுக்கான சஸ்டைனபிள் சொல்யூஷனை தயார் பண்ற வேலையில தான் நான் ஈடுபட்டிருக்கேன். இதே நம்ம அரசாட்சிக்கு வந்து ஃபார்மிங் வந்து அரசு கையில் எடுக்குது. யூ பிகம் அ ஃபார்மர், யூ பிகம் அ டெக்னாலஜிஸ்ட். அதுல அங்க வந்து அரசு உனக்கு ஊதியம் கொடுக்கணும், அதுக்குள்ள குதிக்க போற ஆள் நான் தான். இதைத்தான் சொல்ல முயற்சி பண்றோம். இதை சொல்ல முயற்சி பண்ணும்பொழுது நான் சொன்ன மாதிரி தான், எங்கெல்லாம் வந்து அதாவது திராவிடியன் ஐடியாலஜி அவங்களோட growth, அவங்களோட டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். அவங்களோட பெரும்பாலான ஃபோக்கஸ் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்மள ஒரு பபுள்குள்ள அடைச்சு நம்மள பிற்போக்குவாதிகள் காட்டுற ஒரு இடத்துல தான் நிக்கிறாங்க. இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா we have come out, நிறைய பேர் வந்திருக்கோம், நிறைய குரல் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் ஒருத்தரோட குரலை வந்து மேக்னிஃபை பண்ணியிருக்கோம், அதுக்கு வலு சேர்த்துட்டு இருக்கோம். எங்களோட வேலை அதுதான். இது ரொம்ப நாள் அவங்க வந்து நீடிக்க முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இப்போ 2026 களத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஐ திங்க் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பலர் நிற்க போறீங்க இல்லையா? ஸோ எப்படி சொன்னார் அண்ணா, எப்போ சொன்னார், எப்படி ஒத்துக்கிட்டீங்க, எப்படி ஆர்கே நகரை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்க இப்போ இந்த சூழலில் சார்ந்து பேசுறதுக்கான ஒரு களமாகவும் அந்த ஆர்கே நகர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு தொகுதி தான் ஆர்கே நகர் தொகுதி. எப்படி சொன்னார், எப்படி ஓகே பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி ஐஐடியில் இருந்த வரைக்கும் என்னால் அரசியல் தேர்தலில் ஈடுபட முடியாத ஒரு நிலை தான் இருந்தது. என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிய போகிற அந்த காலகட்டத்தில் வந்து நான் என்னுடைய சொந்தமான ஆய்வுக்கூடத்தை தொடங்கிட்டு நான் வந்து PhDயுமே அப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போ என்னோட சொந்த ஆய்வுக்கூடம் தான் நான் வச்சிருக்கேன். ப்ரொஃபஷனா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஐ எம் a scientist by profession. I own my own research based institute தான். And I'm also doing my PhD ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் MS சுவாமிநாதன் அவங்களோட ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல என்னோட கம்பெனியை
வந்து நான் இன்குபேட் பண்ணியிருக்கேன் பேசிக்கா. அது ஒரு விமன் ரன் பயோடெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி தான் அது. இந்த தேர்தல் வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் வந்து நுழைய முடியும் போது நான் நிக்கிறேன். எப்பவுமே கேட்பாங்க, எல்லா தேர்தலையுமே அண்ணன் கேட்பாங்க. 2019 இருந்து நான் வந்து கட்சியில இணைஞ்சது 2016, 2019 தேர்தல் முடிஞ்சு வந்தேன். 2019 இருந்து எப்பவுமே கேட்பாங்க, அண்ணன் இல்லைண்ணே மத்திய அரசுல இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது, நிக்க முடியாது சொல்லிட்டே வருவேன். இந்த முறை எப்பவும் போல நீ எப்படி நிக்க முடியாதுன்னு சொல்லுவ அப்படி சொன்னாங்க. இல்லைண்ணே இந்த முறை நிக்கிறேன், இந்த முறை நீங்க வாங்கணும் நான் நிக்கிறேன்றீங்க. ஓகே, இல்லைண்ணே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப வந்து என்னுடைய தேர்வில் இந்த இடம் இருந்தது. வட சென்னையில ஏதோ ஒரு பகுதி எனக்கு வேணும். அதாவது 2019 நம்மளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் குரூப்னு ஒரு சூழலியல் சார்ந்த அமைப்பு நம்மளை அணுகுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து டாக்ஸிக் டூர் ஒன்று கூட்டு போகிறோம், அதாவது நச்சுத்தன்மை கொண்ட ஒரு சுற்றுலா, உங்களை வந்து வட சென்னை பகுதியில் கூட்டு போகிறோம், டாக்ஸிக் டூர் அதுக்கு பேரு, கூட்டு போகிறோம்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. அது வந்து ராயபுரத்தில் தொடங்கி காட்டுப்பள்ளி அதானி காட்டுப்பள்ளி வரைக்கும் அது போகும். அப்போ வந்து போகும்பொழுது அவங்க வந்து நமக்கு வழியில இருக்க பல ஆலைகள், நச்சுத்தன்மை கொண்ட ஆலைகளை காமிச்சுக்கிட்டே வராங்க. வெள்ளையாடை உடுத்திட்டு வர சொல்றாங்க. அந்த நாளுடைய எண்டில் அந்த வெள்ளையாடை வந்து பழுப்பு நிறமாக மாறியும் அதுல வந்து நிறைய கரைகள், இந்த பாஸ்பரஸ் நைட்ரஜன் பேஸ்ட் கரைகள் எல்லாம் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இது வந்து உங்க மூச்சு குழாய்க்குள்ளே இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க நம்மளை கூட்டு போகும்பொழுது. நம்ம கொண்டு போற வாகனத்துல எல்லாம் நீங்க வந்து அந்த கெமிக்கல் படிகிறத வந்து நீங்க பார்க்க முடியும். அப்ப வந்து என்ன நம்ம பார்வைக்கு வருதுன்னா, ஒரு சின்ன வடசென்னை பகுதிங்கிற ஒரு சின்ன பகுதிக்குள்ள 40க்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நச்சுத்தன்மை கொண்ட ஆலைகள். ரெட் கேட்டகரினா என்னன்னா, அதுல இருந்து வர்ற சாலிட் வேஸ்ட், அதாவது திரவக்கழிவு, திடக்கழிவு, காற்று சார்ந்த வாயு கழிவுகள், இவையெல்லாம் மனிதன் வந்து அந்த இடத்துல ரெசிடென்ஷியல் இருக்க முடியாது. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ள வந்து குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடாது. மனிதன் அங்கு வசிக்கிறதுக்கு நிலையற்ற ஒரு தன்மை கொண்ட ஆலைகள் அப்படிங்கறத ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ரெசிடென்ஷியலுக்குள்ள இருக்கும். ஒரு நிலப்பரப்புக்குள்ள எப்படா நீங்க வந்து 43க்கு மேற்பட்ட, அதாவது ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, பாலிமர் இண்டஸ்ட்ரீஸ், கோல் ஸ்டோரேஜ் பிளான்ஸ், நம்மளோட தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. அமோனியா கெமிக்கல் பிளான்ட், இந்த மாதிரி நேம் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், யூ நேம் அன் இண்டஸ்ட்ரி இட் வில் பி தேர். அப்படி வந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து திட்டமிட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து சென்னையுடைய ஒரு 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 இந்த இதெல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இன்னும் இருக்க சென்னையை தூக்கி அங்கிட்டு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரிவர் ஓடுற ஒரு 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 ஊர், அடையார், கொற்றலை, கூவம், 3 ஆறு ஓடி அது 3 வந்து இந்த எண்ணூர் வடசென்னை பகுதியில் வந்து ஒன்று சேர்ந்து கடலுக்குள்ள போய் கலக்குது. இந்த கழிமுக பகுதி வந்து எண்ணூர்ல இருக்கு. அது என்ன மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, அதாவது செங்கல்பட்டு டு சென்னை வந்து இப்படி ஸ்லோப் வந்து இப்படி இருக்கும். அந்த ஸ்லோப் இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து நிறைய மழை பெஞ்சு தண்ணி வந்து நிறைய வெள்ளக்காடா மாறுதுங்கும் பொழுது தண்ணி வந்து இந்த சிறு குறு கால்வாய்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுகளின் வழி ஓடி போய் இந்த எண்ணூர் கழிமுக பகுதியில் வந்து சேரும். இந்த 3 ஆறு வழியா வந்து சேர்ந்து நம்ம சிட்டியோட கொள்ளளவு மீறும் பொழுது கடல் உள்வாங்கிக்கும் அந்த எக்ஸஸ் வாட்டரை. அதே கடல்ல வந்து ஹை டைடு இருக்கு. ஹை டைடு இருந்து கடல் கொந்தளிக்கும் பொழுது இந்த 3 ஆறும் உள்வாங்கிட்டு அந்த இடத்த நியூட்ரல் பண்ணும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி கொண்ட ஒரு இடத்துல அந்த கழிமுக பகுதி மேலேயே வந்து இத்தனை நச்சுத்தன்மை கொண்ட ஆலைகள் எல்லாம் அங்க வந்து ஒரு அலையாத்தி காடு இருக்கு. அந்த அலையாத்தி காடு வந்து இன்னைக்கு இந்த அனல் மின் நிலையத்தோட அந்த ஃப்ளை ஆஷ் கழிவு இருக்குல்ல, அந்த பழுப்பு நிறத்துல இருக்கும், செத்து போயிருக்கும். அந்த இடத்துல இருக்க ஒரு நாய்க்குட்டி நீங்க பாத்தீங்கன்னா கூட வயிறெல்லாம் ஒட்டி போய் பழுப்பு நிறத்துல இருக்கும். இதுதான் அங்க உள்ள குழந்தைகளுக்கு வந்து தோல் நோய் ரொம்ப எளிமையா வரும். அங்க உள்ள பெண்களுக்கு வந்துட்டு கிட்னி இஷ்யூஸ் இருக்கும், லங் இஷ்யூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அங்க உள்ள டெத் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கும் குறைவான யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா இறந்து போற பகுதி அந்த பகுதின்னு பதியப்பட்டிருக்கும். அப்ப இந்த டாக்ஸிக் டூர் வழியா இதெல்லாம் நம்ம அறிகிறோம். அடுத்த அண்ணனை கூட்டு போறோம். இந்த விஷயத்தை வந்து மேக்னிஃபை பண்ணி இதுக்கான விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளணும்னு சொல்லி அண்ணனை கூட்டிட்டு போய் சென்னை சூழலியல் புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அண்ணன் தலைமையில காலையில அண்ணன் இந்த டாக்ஸிக் டூர் டிராவல் பண்றாங்க. இந்த டாக்ஸிக் டூர் டிராவல் பண்ணிட்டு அண்ணன் இதெல்லாத்தையும் பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் எல்லா மேடையிலையும் அதை பேசுவாங்க. அந்த கழிமுக பகுதியோட சிக்கல்களை பேசிட்டே இருப்பாங்க. அந்த தாக்கம் அவரை விட்டே நீலாமலே தான் எனக்கே தாக்கம் வருதுங்க. ஆமா.
அப்பதான் அண்ணன் திருவொற்றியூர்ல நிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஓ, திருவொற்றியூர் அவர் வடசேரி சூஸ் பண்ணது அதான் காரணம். அவர் சொல்லியிருப்பாரு மேடையில, சீமானாகிய நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, எனக்கு நான் எங்க வேணாலும் நின்று நான் ஜெயிச்சிருக்க முடியும், ஆனா என்னோட மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில நான் போய் நின்னாதான் அந்த மக்களை மீட்டெடுக்க முடியும் நம்பி நான் சூஸ் பண்ணியிருக்கேன், சீமானாகிய நான் திருவொற்றியூரில் நிற்கிறேன்னு சொல்லுவாரு அந்த மேடையில. சோ அவர் அதை சூஸ் பண்ண இடம். இந்த முறை எனக்கு அங்க போகணும், நான் நிக்கணும்னா அங்க நிக்கணும். ஏன்னா அந்த மக்களோட சிக்கலை நான் தேர்தல் அரசியல் நிக்கிறேங்கிறத விட நான் ஒரு வேட்பாளரா போய் நிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்குங்கிறத என்னால இன்னும் எளிமையா அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதை தான் நான் பார்த்தேன். இன்னொன்னு என் வாய்ஸ் அதை மேக்னிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற இதுல நான் விருப்பப்பட்ட இடங்கள் தான் இந்த 2 இடங்கள். அதுல ஆர்கே நகர் அண்ணன் நிச்சயமா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு களத்தில் நிற்கிறீங்க. அட் த சேம் டைம் இந்த வேட்பாளராக நீங்கள் நிற்கும் போது அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்தும் அதான் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையிலும் அந்த தொகுதி பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை நீங்கள் ஈஸியாக கடத்தி கொண்டு போயிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் அடுத்தடுத்த களப்பயணங்களும் நல்லா வெற்றிகரமாக அமையட்டும். நிறைவாக சீமான் அவர்களை குறித்து ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஏன்னா பல நெருக்கடியான சூழல்கள் கட்சிக்குள்ளே உருவாகும். நிறைய பேர் இருந்தவங்க வெளியில் போயிருக்கிறாங்க, வெளில போயிருக்கிறவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறலாம் சமயத்துலலாம் கூட இந்த மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுன இடம் எதுன்னு சொல்ல முடியுமா, ஷேர் பண்ண முடியும்? நான் இவ்வளோ நான் காம்ப்ரமைசிங்கான ஒரு பர்சனாலிட்டி, அதாவது ரொம்ப ஓலட்டைலான ஒரு இடம், அவர் இருக்க இடம் ரொம்ப ஓலட்டைலான இடம். அந்த இடத்துல அவர் லைட்டாக நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மாஸ் காமிச்சிட்டாலே நமக்கு கோடி கோடியாக பணம் கொடுக்க ஆள் இருப்பாங்க, நம்மளை லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. எப்படி வேணாலும் நம்மளை நம்பி நிற்கிற மக்களை விற்பனைக்கு ஆக்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இடம் தான் அந்த இடம். எனக்கு ஃபார்ச்சுனேட்லி அவர் கூட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல பயணப்படுற ஒரு இடம் எனக்கு தொடக்கத்திலேருந்தே இருந்திருக்கு. நான் பார்த்ததுல அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், அதாவது பணத்துக்கு துளி கூட மதிப்பில்லாத ஒரு மனிதன், இனம் மேலும் தன் மொழி மேலும் இவ்வளவு ஒரு தன்னுடைய சூழலியல் மீதும் இவ்வளவு ஒரு காதல் கொண்ட ஒரு மனிதன், வாழ்க்கையில எல்லாரோட சமநிலையையும் ஒன்னா பார்க்குற ஒரு மனிதன். அதாவது அவர்கிட்ட நான் இது வரைக்கும் வர்க்க வேறுபாட்டு அடிப்படையில் அவர் பழகி நான் பார்த்ததில்ல, பாலியல் வேறுபாட்டின் அடிப்படையில் அவர் பழகி நான் பார்த்ததில்ல, பணத்துக்கு அவர் மதிப்பு கொடுத்து நான் பார்த்ததில்ல. நம்மளை நம்பி நிற்கிற ஒருத்தவங்களோட உரிமையை எனக்கு இதனால சில ஆதாயம் வருதுன்னு சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. அப்போ வேற யார் கூட போய் நிற்க முடியும்? ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய இந்த 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும். உங்களுடைய தொடர்ச்சியான களப்பணிகள் மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் பண்படுத்தும் நோக்கில் தொடர்ச்சியாக வெற்றியை நோக்கி நகரோட நான் விரும்பி கேட்டுக்கிறேன். எங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்து பகிர்வையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி அருண், மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு தேர்தல் களம் சந்திக்கிறேன். வணக்கம்.